ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரே நாளில் நடந்த மனப்போராட்டத்தையும் மனித நேயத்தையும் பற்றி சொல்ல போகிறது தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கதைகள். திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் எழுதிய மனிதநேயன்ற சிறுகதையை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பான வரவேற்புகள். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். வேதனையாக இருந்துச்சு. எனக்கு சவாரி ஒன்றும் கிடைக்கல. கதை புத்தகங்கள் ஆட்டோவிலேயே வச்சுருப்பேன். அதை படிக்கக்கூட மனசு வரல. பயம்தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லாதது தான். ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்கே, இருந்தாலும் நான் அதிகமாக பேசிட்டேனோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பாங்க. மேலும் என்னுடைய ஆட்டோவிற்கு தான் சேதம் அதிகம். எப்படி தொட்டாலும் செலவு 1000 ரூபாய்க்கு மேலே வரும். மாத கடைசி வேற. ஆட்டோ சவாரியும் குறைவாக தான் இருக்கும். 10 நாள் தள்ளி ரிப்பேர் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அடிப்பட்டவன் நான், ஆனால் அடித்தவன் என்ன மிரட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கையை காலை எடுக்கலைன்னா என் பேர் மாறி இல்லை அப்படின்னு சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு எதுவுமே பேசாம ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்பிட்டான். காலையில் சவாரி ஒன்று ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது கிடச்சிது. கணவன் மனைவி கை குழந்துன்னு குடும்பமாக வந்தாங்க. லட்சுமி மில் வரைக்குமே சவாரி கேட்டாங்க. கேட்ட தொகைக்கு பேரம் பேசாமல் ஒத்துக்கிட்டு சந்தோஷத்தோட வண்டியை ஸ்டார்ட் செஞ்சேன். வண்டி அரை பர்லாங்கு தூரம் கூட போயிருக்காது. திடீர்னு பக்கத்து சந்திலிருந்து வெளிவந்த ஆட்டோ ஒன்று என் ஆட்டோவின் வலது புறமாக உரசிக்கிட்டு நின்றுச்சு. ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டேன். கீழே இறங்கி பார்த்தேன். என் ஆட்டோவோட முன்பக்கம் பயங்கரமாக சேதமாகி இருந்துச்சு. கோபம் தலைக்கு மேலே வந்தது. என் வண்டி மீது மோதின ஆட்டோவிலேருந்து இறங்கி வந்தவனை பார்த்து கோபத்தில் திட்டினேன். அங்கே கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு. இடித்தவன் ஆட்டோவை எடுத்துட்டு கோபமாக கிளம்பி போயிட்டான். நான் அதிர்ந்து நின்று விட்டேன். என் வண்டியில் வந்த குடும்பம், அப்பா வண்டி வருமா இல்லை இறங்கிறவான்னு கேட்டாங்க. உடனே சுதாகரித்து கொண்டு வண்டியை எடுத்துட்டு அவங்கள லட்சுமி மில்ல இறக்கி விட்டுட்டேன். வண்டியையும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினேன். பக்கத்து ஆட்டோக்காரங்கெல்லாம் என்ன வண்டிக்கு சேதமாயிருச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னேன். சொல்லும் போதே துக்கம் தொண்டையை அடைச்சிச்சு. யாரு மாரியா? அவன் பெரிய ரவுடியாச்சே, அவன்கிட்ட சகவாசமே வச்சுக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. வண்டி அடிபட்ட துயரத்தை விட மாரியை பற்றின பயமே எனக்கு அதிகமாக இருந்தது. அப்படி இருந்தும் ஆட்டோ நண்பர்கள் நீ பயப்படாத நாங்கள் இருக்கோன்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு பயம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ மாரியின் பயத்தில் என் குடும்பம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. மதியத்துக்கு மேலே ஒரே ஒரு சவாரி கிடச்சிச்சு. அவங்கள கொண்டு போய் இறக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சவாரியும் கிடைக்கல. மனசு சவாரியை விட மாரியை நினச்சி பயந்துக்கிட்டே இருந்துச்சு. லேசாக இருட்ட ஆரம்பித்த உடனே பக்கத்து ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிட்டக்க வந்தப்போ தான் தெரிஞ்சது வழக்கத்துக்கு மாறா வீடு அமைதியாக இருந்தது. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள பிடிக்கொண்டது. வீட்டுக்கு வந்து ஏதாவது ரகளை செய்து விட்டானா அப்படின்னு பயந்துக்கிட்டே வண்டியை நிறுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனேன். பையனும் பொண்ணும் வண்டி சத்தம் கேட்டு மெதுவாக வெளியே வந்தாங்க. குழந்தைகள் பயந்தது போல் எனக்கு தென்பட்டது. எங்கடா அவங்க அம்மா? பயத்தில் என் குரல் எனக்கே கேட்கல. அம்மாவை இன்னும் காணலைன்னு சொன்னா பையன். எனக்கு பகீர்னு இருந்துச்சு. எப்போதும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாளே, இன்னைக்கு இதுவரை வரவில்லையே அப்படின்னு மனம் பயத்தோட எல்லைக்கே போயிருச்சு. எதற்கும் மனைவியோட கம்பெனிக்கு ஃபோன் செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ வந்து வீட்டு வாசல்ல நின்றுச்சு. திரும்பி பார்த்த எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆட்டோவை நிறுத்தி மாறி இறங்கினான். வண்டிக்கு பின்னால இறங்குவது என் மனைவின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இவ எப்படி இங்க அப்படின்னு எனக்கு குழப்பமா இருந்தது. 2 பேருமே வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாங்க. என் மனைவி மாரியை பார்த்து இதுதான் எங்க வீடு, இது எங்க வீட்டுக்காரரு, உள்ள வாங்கண்ணா அப்படின்னு அவரை அழைச்சிட்டு வந்தா. உன் உதவியை மறக்கவே மாட்டேன்னு மாறி தன் மனைவி கிட்ட சொன்னதை அவன் கேட்டான். அவன் உடனே என் கையும் பிடிச்சிக்கிட்டு உன் மனைவி மட்டும் இல்லைன்னா என் மனைவியோட உயிரை பார்த்துருக்கவே முடியாது. ரோட்ல அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த என்னோட மனைவியை உன்னோட மனைவி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறா. இப்ப என் மனைவி நல்லா இருக்கா அப்படின்னு தன்னோட நன்றியை நெகிழ்வுடன் மாறி தெரிவித்தான். எனக்கு என்ன பேசுவதுன்னு ஒன்றுமே புரியல. மெல்லிய குரலில் நீங்கள் என்னை மன்னிக்கணும், காலையில் ஆத்திரத்தில் அப்படி திட்டேன்னு மாறி சொன்னான். அவன் ஒரு நிமிடம் யோசித்தான்.
திடீர்னு ஞாபகம் வந்தவனாக, ஓ காலையில் உங்கள் வண்டியில் தானே மோதினேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தி அடடா அப்படின்னு சொன்னான். அநியாயமா அடிபட்டுருச்சு. வருத்தத்துடன் நேராக என்னிடம் வந்து தன் கைப்பையிலிருந்து பணத்தை நிறைய எடுத்து தன் கையில் திணிச்சான். இதுக்கு மேலே ஆகிற காசையும் நானே கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டான் மாறி. என்னை மன்னிச்சிரு தம்பி, என் மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அப்படின்னதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் வேகமாக வந்து உன் வண்டியை இடிச்சிட்டேன். நீ மனசில் எதையும் வச்சிக்காதேன்னு சொல்லிட்டு என் பதிலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவர் வண்டியை நோக்கி நடந்தார். நான் ஒரு நிமிடம் திகைத்து நின்று பின் சுதாகரித்து கொண்டு மாரி அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாரியின் அருகில் போனேன். அவரோட பணத்தை அவர்கிட்டயே திரும்பவும் கொடுத்தேன். முதல்ல போய் அண்ணியை பாருங்கன்னு சொன்னேன். அவங்க தான் முக்கியம், வண்டியை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். நாளைக்கு நாங்கள் எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு வரோன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் வார்த்தையை கூறினேன். விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா சிறிது மனசில் சந்தோஷம் கலந்த துக்கம் தெரிஞ்சிச்சு. என் முகத்தை பார்த்து என் மனைவியும் குழந்தைகளும் ஆச்சரியப்பட்டாங்க. கதை முடிவடைகிறது. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.